அனைவருக்கும் வணக்கம். முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்முடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்முடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருப்போம். அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுங்க. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோக்களில் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் தேவை எல்லாமே நம்ம பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது எப்போ வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா ஜூலை 10 அன்றைக்கி தான் வெளியிட்டிருக்கிறாங்க. பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் சார் கடந்த 2 ஆண்டுகளாகவே இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்கிறாங்க, ஆனால் வரவே இல்லை, இந்த ஆண்டு வருமா அப்படின்ற கேள்வியோடு இருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் தானே நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாருமே எதிர்பார்த்தது என்னென்னா கண்டிப்பாக ஆகஸ்ட்டில் தான் நோட்டிஃபிகேஷன் வரும், நவம்பரில் தான் எக்ஸாம் நடக்கும். ஏன்னா டிஆர்பியோட ஆனுவல் பிளானரில் அப்படி தான் இருந்தது. அப்படி எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்தில் திடீர்னு வந்து இந்த தேர்வுக்கான அறிவிப்பு அப்படின்றது வெளியாகி இருக்குது. இது உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் தான். ஏன்னா வந்து சீக்கிரமாக நமக்கு எக்ஸாம் நடக்கும்பொழுது அரசாங்கம் பணி நியமனம் செய்வதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கான காரணங்களும் உங்களுக்கு தெரியும். இந்த ஆண்டு 2026 என்ன நடக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதனுடைய காரணமாக தான் இந்த விரைவான செயல்பாடு அப்படின்றதும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது ஜூலை 10 வெளியாகிருக்கு. இதில் எவ்வளோ போஸ்டிங் அப்படின்றது 1996 பணியிடங்கள். சரிங்களா? இதில் 80 பணியிடங்கள் பேக்லாக் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான பேசிக் பே அப்படின்றது எவ்வளோ இருக்குன்னா 36,900 ரூபா. சரிங்களா? உங்களுடைய பேசிக் பேவே இவ்வளோ அமௌண்ட் இருக்க போகுது. ஸோ எல்லாருமே நிச்சயமாக நீங்கள் இந்த தேர்வுக்கு தயாராகலாம். நிச்சயமாக நம்மால் வெற்றி பெற முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். அடுத்தடுத்து இதில் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம். எப்போ இருந்து எக்ஸாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஜூலை 10 அப்ளை பண்ணலாம். ஜூலை 10 ஆகஸ்ட் 12 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஜூலை 10 ஆகஸ்ட் 12 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். மாலை 5 மணி வரைக்கும் தான். ஆகஸ்ட் 12 மாலை 5 மணி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். சார் நான் ஏதாவது அப்ளிகேஷன் போடும்போது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா நான் என்ன சார் பண்ணுறதுன்னா, நீங்கள் அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க, அப்போ உங்களால் எடிட் பண்ண முடியாது. அப்ளிகேஷன் எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அது எப்போனா ஆகஸ்ட் 13 16 வரைக்கும். எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணிவிடுவீங்க. அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து ஏதாவது மிஸ்டேக்காக கூட பண்ணியிருந்தீங்கன்னா இந்த எடிட் பண்ணுறதுக்கான டைமை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு அப்புறம் எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா இப்போவே எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்றாங்க. அதனால் ஆகஸ்ட் 13 16 வரைக்கும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் எப்போ அப்படின்னா செப்டம்பர் 28. சரிங்களா? கிட்டத்தட்ட 2.5 மாதங்களுக்கு மேலே நமக்கு டைம் இருக்குது. இந்த டைமை யூஸ் பண்ணி நிச்சயமாக நம்முடைய நண்பர்கள் எல்லாருமே நீங்கள் படிங்க. நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும். சரிங்களா? நமக்கு எக்ஸாம் அப்படின்றது செப்டம்பர் 28 அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதனை தொடர்ந்து விரைவாகவே நமக்கு வந்து எல்லாமே நடக்க போகுது. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத கொடுத்துட்டாங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஏற்கனவே சொன்னதை விட இந்த சப்ஜெக்ட் வேக்கன்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நமக்கு சொல்லியிருந்த வேக்கன்சியை விட அதிகம் தான். எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்து தான் இந்த வேக்கன்சி அப்படின்றத அறிவிச்சிருக்கிறாங்க. சார் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக வருமா அப்படின்னீங்கன்னா அப்படி இல்லைங்க. நீங்கள் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எம்பிசிடிஎன்சி, வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு, சென்னை கார்ப்பரேஷன், எல்லா டிபார்ட்மெண்ட்டுடைய சேர்த்து தான் இந்த வேக்கன்சியெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. நீங்கள் இந்த வேக்கன்சி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? நண்பர்களே, இந்த பேஜை வந்து கவனமாக பார்த்து வச்சுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி கிரேட் டீச்சர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8% உள்ஒதுக்கீடு இருக்குது. சரிங்களா? நீங்கள் செகண்டரி கிரேட் டீச்சர்ஸாக ஏற்கனவே கவர்மெண்ட்லேயோ அல்லது எய்டட் ஸ்கூல்லையோ எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 8% ரிசர்வேஷனில் அப்ளை பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிஸ்டரியல் ஸ்டாஃப்ஸாக இருக்கீங்க, தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் மினிஸ்டரியல் ஸ்டாஃப்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2% உள்ஒதுக்கீடு கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துக்கலாம். சரிங்களா? இது வந்து ஜிஓ போட்டிருந்தாங்க 2024, அது தெரியும். அந்த ஜிஓ படி நீங்கள் எக்ஸாம் எழுதி உள்ளே வந்துக்கலாம். சப்போஸ் இந்த 2%ல் ஆள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணிவிடுவாங்கன்னா ஓப்பன் மார்க்கெட்லேருந்து கொடுத்துருவாங்க. ஆக செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ்க்கு 8%, ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க மினிஸ்டரியல் ஸ்டாஃப்ஸ்க்கு 2% உள் ஒதுக்கீடு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கான ஏஜ் லிமிட்டையும் கொடுத்துட்டாங்க. ஜென்ரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 53 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற கேட்டகரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜென்ரல் 53, மற்ற கேட்டகரியெல்லாம் 56 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதையே நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஏஜ் அப்படின்றது எந்த டேட்டில் பார்ப்பாங்க அப்படின்னா ஜூலை 1, 2025 படி நீங்கள் வந்து
53 வயசுக்குள்ளே இருக்கணும் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா. அதே போல் அதர் கேட்டகரி எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 56 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குவாலிஃபிகேஷன் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் கவனமாக நோட்டிஃபிகேஷனில் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் அப்படின்றது நமக்கு ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி தான் நடக்கும். அதாவது நீங்கள் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி இல்லைங்க, எக்ஸாம் வந்து ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ணி தான் நீங்கள் வந்து எக்ஸாம் நடக்க போகுது. 3 மணி நேரம் உங்களுக்கு வந்து எப்படி நடக்க போகுதுன்றதே சொல்லிட்டாங்க. ஜென்ரல் நாலேஜ் 30 அதாவது 10, சைக்காலஜி வந்து 30, அதே போல் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் வந்து 10, 110 சரிங்களா. இந்த மாதிரி தான் நடக்க போகுது. மொத்தம் 150 வினாக்கள். மேஜர் 110, சைக்காலஜி 30, அதே போல் ஜென்ரல் நாலேஜ் 10 கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். அதுக்கான சிலபஸ் எங்கே இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. டிஆர்பி வெப்சைட்லேயே இருக்குது சரிங்களா. அதே போல் உங்களுக்கான மினிமம் குவாலிஃபைங் மார்க்கையும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஜென்ரலாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 50% எடுக்கணும். அதே போல் பிசி எம்பிசி இவங்க எல்லாமே 50% தான். எஸ்சி எஸ்சிஏ வந்து 45% இருக்கணும். அதாவது நீங்கள் 68 மார்க் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 40% இருந்தால் போதும். நீங்கள் வந்து 60 மார்க் இருந்தால் போதும் அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் சொல்லியிருக்காங்க. கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. யார் யாருக்கு என்னென்ன மார்க் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் கவனமாக பார்த்து வச்சுங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து உங்களுடைய மேஜர் பேப்பரை நாங்கள் எவாலுவேட் பண்ணுவோம், உங்களை வந்து கன்சிடரே பண்ணுவோம் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. வெரிஃபிகேஷனுக்கே உங்களை வந்து கன்சிடர் பண்ணுறது எப்போனா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பாஸ் பண்ணால் தான் உங்களுடைய மேஜர் பேப்பரே நாங்கள் எவாலுவேட் பண்ணுவோம், மெயின் பேப்பர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கணும்னா 40% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுக்கணும் சரிங்களா. 30 கொஸ்டின் இருக்கும், நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதான். அந்த 30 கொஸ்டினில் சில கொஸ்டின் 2 மார்க் இருக்கும், சில கொஸ்டின் 1 மார்க் இருக்கும். அந்த பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 40% மார்க்கை வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, அதே போல் உங்களுக்கு தேவையான ஃபார்ம்ஸ் எல்லாமே இங்கேயே கொடுத்துருக்காங்க. தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்டு, என்ஓசி மற்ற எல்லா விஷயத்தையும் இங்கேயே கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் வந்து இதையே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு தேவையான இடத்துல சைன் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கிறேன். இதான் நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனில் சுருக்கமான விஷயங்களை பார்த்துருக்கோம், முக்கியமான விஷயங்களை சுருக்கமாக பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் நமக்கு தேவை, ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன, எல்லாத்தையுமே நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நண்பர்களே, உங்கள் வீட்டில் இருந்தபடியே பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி மாதம் 1000 முதல் 5000 வரை சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டுமே ஜாயின் பண்ணலாம். இதில் சேருவது முற்றிலும் உங்கள் சுய விருப்பத்திற்கு உட்பட்டது. நன்றி, வணக்கம்.